வணக்கம் மக்களே. அமேசான் அவங்களோட பிரைம் டே சேல வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 6 and 7 வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 23rd இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நிறைய டீல்ஸ், ஆஃபர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க ரிவீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சில ஸ்மார்ட் போன்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க. கூடிய விரைவிலே வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன்ஸ்க்கு வந்து என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுக்க போறாங்க அப்படிங்கறதையும் வந்து ரிவீல் பண்ண போறாங்க. நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சில ப்ராடக்ட்டை வந்து அமேசானோட பிரைம் டே சேல்ல வந்து டிஸ்கவுண்ட்ல வாங்கலாம் அப்படின்னு வந்து சூஸ் பண்ணி வச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நீங்க அமேசான் பிரைம் டே சேல்ல வந்து எதனா ப்ராடக்ட் வாங்கலாம் அப்படின்னு சூஸ் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை அமேசானோட பிரைம் டே சேலான 6th and 7th மிஸ் பண்ணாம வாங்குறதுக்கு இந்த வீடியோவில் அசத்தலான 6 டிப்ஸ் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இந்த டிப்ஸ் எல்லாமே அமேசான் பிரைம் டேல வந்து உங்களோட ப்ராடக்ட்டை மிஸ் பண்ணாம வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் தவறாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம முதலாவதா பார்க்கக்கூடிய டிப் என்ன வந்து பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் டே சேல் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மெம்பர்ஸ்க்காக வந்து கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு சேல். இந்த சேல்ல நீங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை வந்து அள்ளணும் அப்படின்னா வந்து அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பிரைம் மெம்பரா இருக்கணும். அமேசானோட சேல் வந்து 6th and 7th தான ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம அன்னைக்கு வந்து அமேசானோட பிரைம் மெம்பர்ஷிப் வாங்கிக்கலாம் அப்படின்னு மட்டும் திங்க் பண்ணாதீங்க. ஸோ நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா வந்து அமேசான் லாஸ்ட் இயர் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸோ அவங்களோட பிரைம் டே சேல் டீல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரைம் டே ஸ்டார்ட் ஆக அன்னைக்கு தான் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த டைம் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜூலை 23rd இருந்து அவங்களோட ஆஃபர்ஸ், டீல்ஸ் எல்லாமே வந்து ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஜூலை 23rd இருந்து ஆகஸ்ட் 5th வரைக்கும் வாங்கக்கூடிய பொருள் எல்லாம் கணக்கு பண்ணி சோ உங்களுக்கு வந்து பிரைம் டேல வந்து டிஸ்கவுண்ட், கூப்பன்ஸ் எல்லாமே கொடுக்கறதா வந்து சொல்லிருக்காங்க. அதனால நீங்க பிரைம் டே சேல்ல வந்து எதனா ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு திங்க் பண்ணீங்க அப்படின்னா இமிடியேட்டா வந்து உங்களோட அமேசான் பிரைம் அக்கவுண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கங்க. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா சோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் வந்து நீங்க யூஸ் பண்ணல அப்படின்னா அமேசான் ட்ரையல் பீரியட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த பீரியட்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அமேசானோட 30 டேஸ் ட்ரையல் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து அன்அவைலபிள் பண்ணிட்டாங்க. சோ நீங்க வந்து திங்க் பண்ணிட்டு இருந்தீங்க அமேசான் ட்ரையல் பீரியட் வந்து நம்ம யூஸ் பண்ணி இந்த சேல்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து அது முடியாது. சோ நீங்க வந்து உங்களுக்கு வந்து அமேசான் பிரைம் டேல வந்து நீங்க வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்க்கு வந்து நீங்க பிளான் எடுத்துக்கங்க. உங்களுக்கு கண்டினியூஸா பிரைம் மெம்பர்ஷிப் வேணும் அப்படின்னா வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து அமேசான் சேலுக்கு அப்புறமா வந்து நீங்க இந்த மெம்பர்ஷிப்பை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு நீங்க இமிடியேட்டா உங்களோட அமேசான் மெம்பர்ஷிப்பை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கங்க. சோ நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கனா மட்டும் தான் உங்களுக்கு அமேசானோட பிரைம் டே சேலுக்கு உண்டான டீல்ஸ், ஆஃபர்ஸ் அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். சோ நீங்க வாங்குற ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட், கூப்பன்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். நீங்க ரெண்டாவதா பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல்ல வந்து ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நீங்க வந்து வெப்சைட்ல மட்டும் அமேசான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அமேசான்ல வந்து பிரைம் டேக்காக வந்து பாத்தீங்கன்னா சில டீல்ஸ் எல்லாமே வந்து ஆப் ஒன்லி டீல்ஸ் அப்படின்னு வந்து விடுவாங்க. அந்த டீல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராமே போயிடும், உங்களுக்கு தெரியாமே போயிடும். சோ நீங்க சூஸ் பண்ணி வச்ச ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆப் ஒன்லி டீல்ல கூட வரலாம். சோ நீங்க வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து மிஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கிறதுனால உங்களோட மொபைல்ல ஃபர்ஸ்ட் அமேசானோட ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதுவும் வந்து அப்டேட்டட் வெர்ஷன்ல இருக்கா அப்படிங்கறத வந்து செக் பண்ணிக்கங்க. அமேசான் ஆப்ல இருக்கிற உங்களுக்கு ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டீல்ஸ் வந்துட்டு இருக்கு, என்னென்ன ஆஃபர்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூஸா வந்து தெரிஞ்சிட்டே இருக்கும். சோ அதனால வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன டீல்ஸ் போகுது, ஆஃபர்ஸ் போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வரதுனால உங்களோட டீல்ஸ் வந்து அங்க ரன் ஆயிட்டு இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சிட்டு உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் இருந்துனா வந்து இமிடியேட்டா வாங்குறதுக்கு வந்து இந்த அமேசான் ஆப் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மூணாவதா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வைக்கிறது. சோ அமேசான் ஆப்ல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட அக்கவுண்ட்ல நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயமே வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்றதா. இந்த நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்றதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சோ நான் முன்னதே சொன்னது போல வந்து டீல்ஸோட அலர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னென்னலாம் சர்ச் பண்ணிருக்கீங்களோ அந்த ஹிஸ்டரியை வச்சு இன்கேஸ் அந்த ப்ராடக்ட் வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் சோ அதோட நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துட்டே இருக்கும். சோ ஆஃபர் அலர்ட் வந்து வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரதால உங்களோட ப்ராடக்ட் வந்து மிஸ் ஆகாம வந்து நீங்க வந்து அதில் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அமேசான் பிரைம் டே சேல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைட்னிங் டீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்க்ளூசிவ் டீல்ஸ் எல்லாமே வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. சோ அந்த லைட்னிங் டீல்ஸ் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்టిక్యులர் டைமுக்கு மட்டும் தான் வந்து அது ஃபிளாஷ் ஆயிட்டே இருக்கும். சோ அந்த டைம்ல மட்டும் தான் வந்து அந்த ப்ராடக்ட் உங்களால வாங்க முடியும். சோ இந்த நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சீங்கன்னா மட்டும் தான் அந்த மாதிரியான டீல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அலர்ட்டா வரும். சோ இமிடியேட்டா வந்து நீங்க போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். சோ இந்த நோட்டிஃபிகேஷனை அமேசான் அப்ளிகேஷன்ல வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணும் அப்படின்னா சோ உங்களோட அமேசான் அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா லெஃப்ட் சைடு மேல வந்து பாத்தீங்கன்னா 3 லைன் கொடுத்திருப்பாங்க. அந்த லைனை கிளிக் பண்ணிட்டு கீழ போனீங்க அப்படினா வந்து செட்டிங்ஸ் அப்படின ஆப்ஷன் இருக்கும். சோ செட்டிங்ஸ் குள்ள போனீங்க அப்படினா வந்து நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அத கிளிக் பண்ணி அதுல கொடுத்திருக்கிற எல்லா லிஸ்டையுமே வந்து எனேபிள் பண்ணிக்கங்க. அப்பதான் வந்து எந்த ஆஃபருமே வந்து உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். சோ உங்களாலயும் வந்து நீங்க பிடிச்ச ப்ராடக்ட்டை வந்து ஈஸியாவே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததா நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் பண்ணணும் அப்படினால வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பிரிபரேஷன் வந்து ரொம்பவே அவசியம். சோ வடிவே
தமிழில் சொல்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பிளான் பண்ணி பண்ணணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க அமேசான் பிரைம் டே சேல்ல வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்க போறீங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை வந்து ரஃபா எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அந்த லிஸ்ட்டை சேல் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே போயிட்டு ஆல்ரெடி வந்து வெரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா வந்து பிரைம் டே சேல் அப்படிங்கறனால வந்து அதில் கொடுத்துருக்கிற பிரைஸ் தான் வந்து டிஸ்கவுண்டட் பிரைஸ் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். ஸோ நீங்க சேல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ப்ராடக்ட்டோட எக்ஸாக்ட் பிரைஸ் என்ன அப்படிங்கிறதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் வந்து சேல்ல வந்து எதனா டிஸ்கவுண்ட் இருக்கிறது வந்து அந்த அமௌண்ட்டும் இந்த அமௌண்ட் வந்து வேற வேற அமௌண்ட்டா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட லிஸ்ட்டை பொறுத்து நீங்க போயிட்டு ப்ராடக்ட்டை வந்து தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எந்த கேட்டகரியில் இருக்கு எங்க இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாகவே தெரியும். ஸோ நீங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு ஸோ இமீடியட்டா வந்து உங்களோட ப்ராடக்ட் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க தேடிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இருக்காது. அடுத்ததா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பர்ச்சேஸ் பண்ற ப்ராடக்ட் வந்து நல்ல ப்ராடக்ட்டா அதை வந்து அமேசான்ல முன்னதே வாங்கினவங்களாம் வந்து என்னென்ன ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து அமேசான்ல இருந்து வாங்கினா வந்து ஒர்த்தா, ரிவ்யூ நல்லா இருக்கா இல்லை ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்காதா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களால் வந்து உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை வந்து சேல்ல வந்து ஆஃபர்ல வாங்க முடியும். அடுத்ததான் நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸா உங்களோட அமேசான் அப்ளிகேஷன்ல வந்து நீங்க வந்து ஆஃபர்ஸ் எல்லாம் டீல்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணிட்டே இருங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களோட நெட்வொர்க் ப்ராப்ளம்னால வந்து பார்த்தீங்கன்னா சில டைம்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் கரெக்ட் டைமுக்கு வராமல் இருக்கலாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட டீல்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் வந்து மிஸ் பண்ணலாம். சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்னிங் டீல்ஸ் வந்து போயிட்டு இருக்கும். ஸோ அந்த ஆஃபர்ஸ் வந்து மிஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால நீங்க ஒரு ஷெட்யூல் போட்டுட்டு அந்த ஷெட்யூல் படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அப்பப்போ வந்து ஆஃபர்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிட்டு இருங்க. ஸோ உங்களுக்கான ரைட் ஆஃபர் வர டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை வந்து வாங்கிருங்க. அமேசான் அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அலெக்சா அக்காவை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாவே வந்து அலெக்சா அக்கா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க போயிட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் வந்து சர்ச் பண்ணி தேடிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த மைக்கை கிளிக் பண்ணிட்டு அலெக்சா அக்கா கிட்ட வந்து என்னென்ன டீல்ஸ் போயிட்டு இருக்கு, என்னென்ன ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அக்காவே வந்து பார்த்தீங்கன்னா தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கான டீல்ஸ், ஆஃபர்ஸ், அப்கமிங் லிஸ்ட், விஷ் லிஸ்ட் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் அதுல இருந்தது அப்படின்னா நீங்க தேடாமையே ஈஸியா வந்து பிக் பண்ணி வாங்கிக்க முடியும். நம்ம லாஸ்டா பார்க்க போற விஷயம் ஒரு சின்ன வந்து இன்ஃபர்மேஷன் தான். இது ட்ரிக்னு சொல்லலாம், இல்லை இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். ஸோ ரிமைண்டர் போட்டு வச்சுக்கிறது. ஸோ நம்ம வந்து கண்டினியூஸ் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை வந்து மறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அமேசானோட பிரைம் டே சேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 நாள் இருக்கு. ஆகஸ்ட் 6 and 7 தான் வந்து பார்த்தீங்கன்னா சேல் ஆரம்பிக்குது. அதுவும் 6th மிட் நைட்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அதை மறந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்கிறதால ஸோ உங்களோட மொபைல்லே வந்து ரிமைண்டர் போட்டு வச்சுக்கோங்க. சேலுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes 10 minutes இல்லை 15 minutes முன்னாடி வந்து ரிமைண்டர் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ உங்களால் மறக்காம சேல் ஆரம்பித்த உடனே வந்து நீங்கள் வந்து அந்த சேலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் டே சேலில் வந்து டிஸ்கவுண்ட்டில் வாங்குறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ டிராஃபிக் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வாங்க முடியாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த டைம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து அமேசானோட பிரைம் டே சேல் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் தான் வரும். ஸோ அப்பப்போ வந்து சேல்ஸ் கொடுத்துட்டு இருந்தாலும் வந்து பிரைம் டே சேலில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க, நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 year வெயிட் பண்ணுறது இருக்கும். ஸோ 1 year வெயிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ராடக்ட் வந்து அப்போ அவைலபிளாக இருக்குமா, அந்த ப்ராடக்ட் மேலே உங்களுக்கு இருக்கிற கிரேஸ் இருக்குமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரியான சான்ஸை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரிமைண்டர் போட்டு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ உங்களோட மொபைலில் வந்து அமேசானோட பிரைம் டே சேல் என்னைக்கு ஆரம்பிக்குது, டைம் என்ன அப்படிங்கிறது வந்து ரிமைண்டர் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அமேசான் பிரைம் டே சேலில் வந்து வாங்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்ட ப்ராடக்ட்டை வந்து இந்த சேல்லேயே அவங்க வந்து ஈஸியாகவே வாங்க முடியும். ஸோ நாம இந்த வீடியோவில் பார்த்த இந்த சின்ன சின்ன டிப்ஸ் அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி ஈஸியாகவே வந்து உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை வந்து அமேசானோட பிரைம் டே சேலில் வந்து மிஸ் பண்ணாமல் அதுவும் ஆஃபரில் டீலில் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ தவறாம நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துமே வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்போ தான் நம்ம சேனல் பக்கம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட்டா வரும். இதே போல இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.